ஹே கைஸ் வெல்கம் டு ஐஜிகேம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் பார்ட் 21 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் லைக்கையும் போட்டுக்கோங்க. இன்றைக்கி அவ்வளோவா ஒரு பெரிய விஷயமும் பண்ணல, ஓகேவா? இன்ட்ரோவை போட்டு வீடியோக்குள்ளே போய் மிச்சத்தெல்லாம் பார்த்துருவோமா? நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ரொம்பலாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். வுட்டை எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபரங்கில் போட்டு நமக்கு தேவையான அடுத்தடுத்த பார்ட்ஸுக்கு தேவையான அயனெல்லாம் சூடு பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம எப்படினாலும் டெக்லாம் போகும்போது அதெல்லாம் அதிகமான அயன்ஸ் இதெல்லாம் தேவைப்பட நிலைமைகள் வரும். அதனால தான் இப்போவே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டஞ்சியோன் ரன் பண்ணி பார்க்க போகிறோம், முடிக்க முடியுதான்னு. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக ஒன்று கன்னை கிராஃப்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஏன்னா நிறையா வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் இருக்குது. ஏன்னா இந்த கன்று கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரைஃபிளு. அதான் பார்ப்போமா. ஆனால் நிறையா கேட்குறாங்க நண்பர்களே லூட்டு. பாலிமர்லாம் 400 எவ்வளவோ கேட்டாங்க நண்பர்களே. 458ன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பாலிமரையும் கிராஃப்ட் பண்ணோம். அப்சீடியன் எடுக்கிறது தான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருந்துச்சு. பரவாயில்ல, அதையும் எடுத்து நான் கிராஃப்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது லூட்டு வேணும். அதுக்கு செஞ்சுட்டு நம்ம போய் பார்ப்போம் டஞ்சியோனில் போய். எனக்கு தெரிஞ்சு டஞ்சியோன் முடிக்க முடியலை, உண்மை தான். என்னால் முடிக்க முடியலை. எப்படின்னு பாருங்கள் நீங்களே என்ன ஆகுதுன்னு. உள்ளே போக போக என்ன ஆகுதுன்னு பார்ப்பீங்க. இந்த வீடியோ ஒன்றும் அவ்வளோ சீரியஸாக இருக்காது நண்பர்களே. உங்களுக்கு வேண்டாம்னா இந்த வீடியோ ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ரொம்பலாம் நான் ஒன்றும் பண்ணலை. டஞ்சனுக்குள்ளே போய் அடி வாங்கி தான் செத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து ஒரு கேவ் ரன்னும் போனேன். காமெடியாக தான் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போதைக்கு நமக்கு தேவையானதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயும் சிலதை கிராஃப்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி புல்லட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஆமோக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது இல்லை. டேய் நீ எங்கள் தள்ளி நின்றா கோட்ஸில், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, ஓகேவா? ரைட்டு. இப்போ வந்து புல்லட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கன் பவுட்ரு காலி ஆயிடுச்சுன்னு நண்பர்களே. கன் பவுட்ரு இல்லைன்னா பெரிய பிரச்சனையாகும். இப்போதைக்கு நம்மளுடைய ஃபார்மிங் உள்ள ஃபுட்டை வச்சு தான் உப்பேத்திக்கிட்டு இருக்கேன். அதை சாப்பிட்டு தான். இன்னும் நிறையா வேலைகள்லாம் இருக்குது நண்பர்களே, பார்க்கணும். மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த அரைனோங்கிற ஒரு ஸ்பைடர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். கேவுக்குள்ளே போனால் அதை வச்சு கேவுக்குள்ளே போனோம்னா நம்மளை அடிக்காதுங்க எந்த விலங்குகளும். அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும், ஓகேவா? ரைட்டு. டேய் என்னடா ஆச்சு, எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணிட்டியா? ரைட் நண்பர்களே, நம்மகிட்ட இப்போதைக்கு இருக்கிற இதை வச்சு நம்ம எவ்வளோ புல்லட் செய்ய முடியும்? ஒரு இதுக்கு 9 இது கேட்குறாங்க. ரைட்டு, 4 புல்லட் செய்ய முடியாது அப்படின்னா ஒரு 40 கிராஃப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4ங்கிறது அது வந்து 10 செய்யுங்க ஒரு இதுக்கு. ஓகே, இப்போதைக்கு செஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம். இனி ரைஃபிள் பாருங்கள் பயங்கரமாக இருக்க போது. இந்த ரைஃபிளை வச்சு நம்ம மிரட்ட போகிறோம் அப்படின்னு நம்ம சும்மா சொல்லிக்கிற வேண்டியதான். இதோட பயங்கரமான ரைஃபிள்ஸ்லாம் இருக்குது நண்பர்களே. டெக் ரைஃபிள் இருக்குது அதுக்கு அடுத்து. ஆனால் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு இன்னும் லெவல் நிறையா இருக்குது. முதல்ல இந்த லெவலெல்லாம் தாண்டுறதுக்கே நான் ரொம்ப முக்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ரொம்ப ஈஸியான வழி சொல்லுங்கள் நண்பர்களே லெவல் கூட்டுறதுக்கு. அதையும் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லெவல் கூட்டிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஆம்பரை வச்சு 2x ஸ்பீட் பண்ணலான்னு நினைக்கிறேன் லெவல் கூட்டுறது. ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. நம்ம இப்படி ஸ்லோவாக கூட்டினாலே 75 கிட்ட வந்துடலாம்னு நினைக்கிறேன். 75 கிட்ட போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தான் நண்பர்களே. 72வது லெவலில் இருக்கும். 80வது லெவல் எப்படியாவது அடிக்கணும் நண்பர்களே. 80வது லெவல் வரைக்கும் போயிட்டோம்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து டெக்கில் அப்கிரேட் ஆகணும். ஆர்மர்லாம் ரொம்ப முக்கியமான ஆர்மர் வெறும் 700 தான் இருக்குது நண்பர்களே ஆர்மர் பவரே. மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வச்சுட்டு நம்ம டஞ்சியோனுக்கு போனோம்னா அசால்ட்டாக அடிச்சு போட்டுருதானுங்க. அதனால் கொஞ்சம் இதோட பவர்ஃபுல்லானதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் உள்ளே போய் கேவ்ஸ்குள்ளே போய் என்ன ஸ்ட்ராங் கேவ் மட்டும் நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். முடிக்க முடியலை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி நண்பர்களே, ரைஃபிளை கிராஃப்ட் பண்ணியாச்சு. அதை வச்சுட்டு நம்ம ஜோக்கர் முகத்தோடு பார்ப்போம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை பார்க்க ஏதோ சைக்கோ கில்லர் மாதிரி இருக்குது. எதுக்கு வம்பு, நம்ம இப்படியே இருக்க வேண்டாம், சாதாரணமாகவே இருப்போம், ஓகேவா? ஏன்னா இந்த ரைஃபிள் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் தான். ஆனால் ஓவர் பவர்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மீடியம்னு சொல்லலாம். நம்ம ஷார்ட் கன் அளவுலாம் இல்லை நண்பர்களே. நம்ம ஷார்ட் கன் பவருக்குலாம் வர மாட்டேங்கி. ஆனால் ஓரளவுக்கு டீசென்ட்டு. இதை வச்சுட்டு ஒரு அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா டெஸ்ட்டு சப்ஜெக்டாக அந்த ரெக்ஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இறங்கி இந்த ரெக்ஸை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஓகேவா? இவனை எவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியுது இல்லையான்னு. ஓகே, டெய்லி ஆன்கிலோசாரஸுங்களா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு போட்டுக்கிட்டு எழுதிடாதீங்கடா. அவன் என் டெஸ்ட்டு சப்ஜெக்டா. ஓகே நண்பர்களே, அவனுக்கு வந்து உயிர் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இன்றைக்கி வேறு வாய் வேறு வளருது நண்பர்களே. ரைட். டேய் நீங்கள் எங்கேண்டா வந்தீங்க சேபர் தூத்து? இவனுங்க வேறு எங்கேருந்தா வந்துட்டானுங்க. என்னடா ஹார்ட் விட்டுக்கிட்டே வர?
2 பேரும் காதலிக்கிறதுக்கு இந்த இடம் தான் கிடச்சிதா, அங்கிட்டு போங்க மண்ட சாயங்களா. நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? ரைட் நண்பர்களே, அவனுங்கள முடிச்சு விட்டாச்சு. என்கிட்ட வந்து தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு. ரைட் நண்பர்களே, இப்போ அவனை முடிச்சு விடுவோம் நண்பர்களே. இந்த ரைஃபிள் வச்சு ஷட் ஷட் ஷட்னு சுடுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே, செமையாக சுடுது. ஆனால் என்ன, என் கையை நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தூக்கிடும். ரைட்டு, அவ்வளோதான் நண்பர்களே. ஆனால் சூப்பர் தான், ஓரளவுக்கு டீசென்ட்டு, ரொம்பலாம் இல்லை. 89 குறைக்குது அப்படின்னா ஒரு அடிக்கு 100ன்னு வச்சுக்கோங்களேன். 3000 ஹெச்பி வெறும் 30 புல்லட்டில் குறைச்சிரும். ஆனால் அங்கே என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அனிமல்ஸ் சும்மா நிற்காது, எப்படினாலும் எல்லா டைனோசரும் தள்ளி இருந்து அடிச்சிங்கன்னா ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் டஞ்சனில் அப்படி இருக்க முடியாது, பக்கத்தில் தான் வருவாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் அடிக்க முடியும், ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ரைட்டு, இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அனைத்து லூட்டுகளையும் கிராஃப்ட் பண்ணி விட்டேன். கொஞ்சோண்டி சிறிதளவு பார்த்துட்டிங்கன்னா ஷாட்கன் புல்லட்டும் செஞ்சுக்கிட்டேன். மட்டும் இல்லை, ரைஃபிள் புல்லட் எல்லாமே செஞ்சுக்கிட்டேன். இன்னும் ஒரு சில இதை ஆனால் பயங்கரமாக கிராஷ் ஆச்சு நண்பர்களே. இந்த கேமை எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்குது போக போக. ஏன்னா பயங்கர கிராஷ் ஆகுது, என்னால் முடியவே முடியலை. என் மொபைலும் சூடாகுது. நானும் மெதுவாக ஃபுல் சார்ஜ் இருக்கும்போது எடுத்து விளையாடு அப்போ தான் கொஞ்சம் ஸ்டக் ஆகாமல் இருக்குது. ரொம்ப ஆனால் இந்த அளவுக்கு ஸ்டக் ஆகாது, கொஞ்சம் ஸ்டக் ஆகும். அந்த நேரத்தில் அப்படியே மெதுவாக லேண்ட் தான் என்னால் ஷூட் பண்ண முடியுது, ஓகேவா வீடியோ. ரைட் நண்பர்களே, இப்போ வந்து நான் கேவுக்குள்ளே வந்துட்டேன். பட் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒரு 16 மினிட்ஸ் வீடியோ வந்து போயிருக்கோம். அதுக்கான காரணம் கிராஷ் தான். நான் உள்ளே வந்து பயங்கரமாக எல்லா லெவல்ஸையும் தாண்டி கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தால் கிராஷ் ஆகி மொத்தத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. பரவாயில்ல, நமக்கு வந்து இதெல்லாம் என்ன புதுசா? ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது என்ன பாஸ்ன்னு தெரில, அர்ஜென்ட் டிவி கொள்ள சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு பாஸ் இருக்குன்னு எனக்கே தெரியாது நண்பர்களே. நான் இது வரைக்கும் 2 பாஸ் தான் பார்த்துருக்கேன். நான் சும்மா ஒரு சைடு வந்தேன். அந்த சைடில் பார்த்தா திடீர்னு அர்ஜென்ட் டிவி கொள்ள சொல்லிட்டாங்க. ரைட்டு, வர வரைக்கும் வந்துட்டோம். ஏதாவது லூட்டு கிடச்சா சரிதான். ஆனால் இந்த லூட்டை வெளியே கொண்டு போகிறது தானே பெரிய ப்ராப்ளமே. நம்ம என்னைக்கு சொல்லுங்கள் முழுசாக இந்த டஞ்சனை முடிச்சிருக்கோம். ரைட்டு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடித்து பார்ப்போம், உயிரோடு இருந்தால் சரி. இப்போ வந்து இன்னும் இருக்குது நண்பர்களே, இன்னும் முடியலை. ஏன்டா இப்படி படுத்துறீங்க? கம்மி தான், ஹெச்பி ஒன்றும் அவ்வளோ இல்லை, 700 தான் இருக்குது. ஜெய் சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வந்தோன்னா அடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு பார்த்து போவேன். எனக்கு இன்னும் ஒர்க் இருக்குது, உன்ன மாதிரி சும்மா சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, ஓகேவா? இவனுடைய அர்ஜென்ட் டிவிஸோடைய இந்த இதையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வெளியே ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் வெளியே கொண்டு போகிறது தானே ப்ராப்ளமாகவே இருக்குது. இன்னும் எத்தனை பாஸ் தான் இருப்பாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை நண்பர்களே. கடைசி பாஸ் இந்த இடத்துல யாருன்னு மட்டும் சொல்லுங்கள், ஓகேவா? டீரெக்ஸா? அதுக்கடுத்து வேறு யாராவது இருக்காங்களான்னு சொல்லுங்கள், ஓகேவா? அதான் ஓகே. இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல பார்த்தாச்சு. மீடியமே இவ்வளோ கஷ்டமாக இருக்க, ஹார்டுக்கெலாம் போனால் என்ன ஆகும்? எனக்கு தெரிஞ்சு நான் ஈஸியை முடிச்சுட்டு இந்த கேமை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நண்பர்களே, ஓகேவா? ஏன்னா டஞ்சன் என்னை ரொம்ப கடுப்பேற்றுற ஒரு விஷயமா இருக்குது. என்னுடைய மொபைல் தாங்க மாட்டேங்குது, உண்மை தான். என் மொபைல் தாங்க மாட்டேங்குது, ரொம்ப ஹீட் ஆகுது. இதனால் எனக்கு ப்ராப்ளம் தான். ஏன்னா மொபைல் பிறகு அடுத்தடுத்த கேம்ஸ் போடும்போது ரொம்ப பயங்கரமாக ஹீட் ஆகி பிறகு ஏற்கனவே இதனால் லேக் ஆக ஆரம்பிச்சிட்டு நண்பர்களே மொபைலு. எதுக்குன்னு தெரில, இந்த கேமு கொஞ்ச நாளில் என் ப்ராசஸரை ஸ்லோ பண்ணிடுதா என்னன்னு தெரியலை. மட்டும் இல்லை, ஸ்டோரேஜ் வேறு பிடிக்குது அதிகமாக அந்த கேமு. ஓகே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்து வேணால் லோ லெவல் கேம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஆனால் கஷ்டம்தான் இந்த மொபைலை வச்சுக்கிட்டு பண்ணுறது. இப்போதைக்கு இந்த பாஸ் ஃபைட்டை முடிச்சிட்டோம், வெளியே போயிடலான்னு நினைக்கிறேன். டேய் அந்த பெட்ராடான் எடுப்போம் நண்பர்களே. அந்த பெட்ராடான் வந்து கொஞ்சம் கலராக இருக்கான். அவனுடைய என்கிராமே எடுத்துகிட்டு போய் வெளியே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ட்ரிபியூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்கிராமா அது பேர் இன்னும் மறந்துச்சு நண்பர்களே. ஓகே, அவனையும் எடுத்தாச்சு நண்பர்களே. அவனையும் போட்டு தள்ளிட்டு. ஆனால் வெளியே போகிறது தான் ப்ராப்ளமே. இப்போ வெளியே போகிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திரும்ப வெளியே போயிட்டு ஒரு பாஸை வேறு நம்ம டிஃபீட் பண்ணணும். அந்த பாஸ் பையன் வேறு எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் அங்கே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நண்பர்களே. அவன்கிட்ட தான் போய் செத்துட்டு இருந்தோம் டஞ்சோனில். என்ன இப்போ இவனுங்க பண்ணுறாங்கன்னா, மனசாட்சி இல்லாமல் என்ன செய்கிறானுங்கன்னா, நமக்கு இந்த கிராஷ் மட்டும் அவ்வளோனா சூப்பராக இருக்கும் நண்பர்களே. கிராஷ், டக்கு இந்த 2மே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கேம் அசால்ட்டாக முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். கேமில் உள்ள எல்லா டஞ்சனையும் முடித்து அசால்ட்டாக. ஆனால் என் மொபைல் தாங்க மாட்டேங்குது பார்த்தீங்களா, அந்த காரணம் தான். இப்போ எடுக்கும்போதே எவ்வளோ ஹேங் ஆகுது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஹேங் ஆகுங்கிறத. நமக்கு இப்போதைக்கு ஏதோ லூட் ஆட் ஆகுது. எனக்கு இந்த லூட்டெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, தேவையும் இல்லை. டெக்கெல்லாம் கிடைக்க தான் செய்யுது, ஆனால் வெளியே கொண்டு போக முடியலையே, என்ன செய்கிறது? நம்ம நேரம் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு போக வேண்டியதான். இன்னும் ஆர்மர் வேணால் அப்கிரேட் ஆகும், முதல்ல மெதுவாக அப்கிரேட் ஆகும். டெக் ஆர்மருக்கு அப்கிரேட் ஆகிட்டோம்னா செமையாக இருக்கும். வந்து ஒரு கை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த மீடியமை முடிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுதோம்,
இன்னும் ஹார்டுக்குலாம் போனோம்னா நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அதனால தான் இத முடிச்சிடலான்னு இருக்கேன் இந்த கேம ஓகேவா? இப்போ முடிக்க முடியாது. நான் இன்னும் நெறையா போவோம் ஓகேவா? இண்டோசரஸ் எல்லாம் டேம் பண்ணுவோம். நமக்கு தேவையான நெறைய டைனோசர்லாம் அடுத்த வீடியோல டேம் பண்ணுவோம் ஓகேவா? ஜிகாவ டேம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா மிச்சபடி எல்லா டைனோசரையும் டேம் பண்ணுவோம். 95வது லெவல்னு நெனைக்கிறேன். இன்னொரு டைனோசர் டேம் பண்றதுக்கு. அதாங்க அந்த பறக்கிற கிரிஃபைன்னு நெனைக்கிறேன். அதுக்கு 95வது லெவல் தானே போணும்னு நெனைக்கிறேன். 95 85 ஞாபகம் இல்ல நண்பர்களே. ஓகே. இப்போதைக்கு எத்தனை லெவல் போனாலும் பரவால்ல. நம்ம சீக்கிரம் போவோமா. லெவல் அப் ஆகுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. லெவல் அப் ஆகுறதுக்கு கார்னிவோரஸ் ஐலாண்ட்ல போய் தான் நானே லெவல் அப் ஆகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஆனா ஓவரா லூட் எடுக்கணும் நண்பர்களே. புல்லட்ட வச்சு தான் போட்டு தள்ளிட்டு இருக்கேன். பக்கத்துல போக முடியல. பக்கத்துல போனா சட் சட்டுன்னு வந்து ஒரு கூட்டமே குமிஞ்சு நம்மள போட்டு தள்ளிருது. மட்டும் இல்ல அந்த இடத்துல ஆல்பா கிரியேச்சர்ஸ் வேற அதிகமா ஸ்பான் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, போனா தான் நமக்கு ஒரு சாவி கிடைக்கும். டஞ்சியோன் கீ அந்த டஞ்சியோன் இல்ல ஃபெசிலிட்டி கீ ஃபெசிலிட்டி கீங்க. ஃபெசிலிட்டி கீய வச்சு தான் நம்ம உள்ள போ முடியும். அடுத்த அந்த பாஸுங்கலாம் இருக்க இடத்துக்கு. எங்கடா இருக்கு மண்டையா? எங்கேயோ முக்குல தான் நண்பர்களே பெட்டிய வச்சிருப்பானுங்க. என்னடா இது பெரிய லெவல்ல போகுது. எப்போன்டா இப்படி ஒரு இடத்த கண்டுபிடிச்சீங்க? எப்பவுமே இப்படி இருக்காது நண்பர்களே. சின்னதா தான் இருக்கும். இது என்னது புதுசா இருக்குது. நண்பர்களே ஞாபகம் வந்துருச்சு. நான் அந்த சைடு தான் நண்பர்களே போயிட்டேன். போயிட்டு தான் மறந்து போய் பேசிக்கிட்டு இருக்கேன். இனி நம்ம திரும்ப போணும் நண்பர்களே. கீழ எடுத்தாச்சுன்னு நெனைக்கிறேன். திரும்ப நம்ம வந்து போணும். இது வந்து டூடு சண்டை போட்ட இடம்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நின்னுங்க அந்த வழிய மட்டும் கொஞ்சம் நான் தேடி கண்டுபிடிச்சுட்டு நான் உங்கட்ட கன்டின்யூ பண்றேன் ஓகேவா? நண்பர்களே ஒரு வழியாக வழியை கண்டுபிடித்து விட்டாச்சு ஓகேவா? இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே போய் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம சாக போகிறோமா? அவனுங்க நம்மக்கிட்ட சாக போகிறானுங்களான்னு தான் தெரியும். ஏன்னா இதுதான் பாஸ் ஃபைட்டு மாதிரி. பாஸ் ஃபைட்டு தான் நினைக்கிறேன். டேய் வண்ணையனுங்களா வாரேன்டா உள்ள. இன்னும் பார்ப்போம்டா நீங்களா நானு. ரைட் நண்பர்களே எல்லா லூட்டும் கரெக்டாக இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இந்த இடத்துல. நம்ம செத்தாலும் இந்த இடத்துல செத்தது தான். நமக்கு அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா டஞ்சியோன் வந்து கொஞ்சம் கஷ்டமானது தான். இப்போவே நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம பார்க்குறதும் கொஞ்சம் தப்பு தான். ஓகே பரவால்ல. நம்மளால முடியுதா இல்லையான்னு பார்ப்போம். ஆனா நம்மளால முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பவர் தான் நண்பர்களே. இப்போ இங்க உள்ளவனுங்களுக்கே 3000 ஹெச்பி இருக்கு. இவனுங்களே இப்படி புரட்டி புரட்டி எடுக்கானுங்க. அடுத்த லெவல்ல ஒருத்தன் வருவான் பாருங்க. நமக்கு தெரிஞ்ச பையன் தான். ஆனா ரொம்ப பவரு. அவன வேணா காமிக்கிறேன் ஓகேவா? ரைட்டு. இவன் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெகாத்தியரமா. மெகாத்தியரம் இப்படி இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். வேற கலர்ல இருக்கான். நான் ஓவர் வேர்ல்டுல நம்ம வெளிய உள்ள வேர்ல்டுல பார்க்குறது வந்து வேற மாரி இருக்கும். இங்க உள்ளத பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டாவே இருக்கு கலரு. போட்டு பொல பொலன்னு பொளந்துட்டு இருக்கானுங்களே! ஏன்டா ஏய் ஏய் பொறுமைடா. ஏன்டா உங்களுக்கு அவ்வளோ அவசரமா என்னைய கொல்றதுக்கு? நண்பர்களே நானும் அழுத்திக்கிட்டு தான் இருக்கேன். சா செத்து போனாலும் வாய்ப்பு இருக்கு நண்பர்களே சாவுறதுக்கும். ஆனா, அந்த அளவுக்கு ஒண்ணும் அடி விழல. ஆர்மர் இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாட்டி 2 செட் ஆர்மர் கொண்டு வந்தா தான் நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். இல்லன்னா, நம்ம திரும்பவும் செத்து தான் போகணும்னு நெனைக்கிறேன். சரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போட்டு அழுத்துவோம். என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். டேய் நான் விட மாட்டேன்டா. டேய் செத்தாலும் பரவாயில்லடா. சாவுறேன்டா. உங்கள போட்டு தள்ளிட்டு சாவுறேன்டா. பாருங்க ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? ஒண்ணுமே தெரியல நண்பர்களே. ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாம நான் பாட்டுக்குல போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன். அவனுங்க கையில சிக்குனா போதும். ஓகேவா? ஒரு முக்குல வச்சு நம்மள பயங்கரமா சாத்துறானுங்க நண்பர்களே. ஒரு எங்கேயாவது முக்குல தள்ளி தான் இவனுங்க அடிக்கிறானுங்க. இவனுங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே அது மாரி தான் இருக்கு. கூட்டமா வேற வரானுங்களா, ஒரு ஆளா நின்னு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அழுத்தோம். இந்த வீடியோ வந்து ஒரு ஃபெயிலியர் தான் நண்பர்களே. பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாவே ஃபெயிலியர் தான் போட்டிருப்பேன். ஆனா, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு எனக்கே. ஏன்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு இவனுங்கள டிஃபீட் பண்றது. இவனுங்க அளவுக்கு டிஃபீட் பண்ணிட்டோமேங்கிற ஒரு நல்ல இதுவும் எனக்கு ஒரு தோணுச்சு. ஏன்னா, முன்னாடி இவனுங்களலாம் அடிச்சிருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு வீக்கா இருந்தோம். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஓகேவா? அதுவரைக்கும் சந்தோஷம். ரைஃபிள் அளவுக்கு கிராஃப்ட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தானே. இன்னும் லெவல் அப் பண்றோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கிராஃப்ட் பண்ணிட்டு இந்த கேம முடிக்கிறோம். ஓகேவா? நான் நெனச்சேன் அசால்ட்டா நெனச்சேன் இந்த கேம அசால்ட்டா முடிச்சிடலான்னு. ஆனா, இந்த கேம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே. ஏன்னா, ஈஸி மோட்ல வச்சே எனக்கு இந்த நெலம இருக்கே. ஆனா, நார்மல் ஈஸி தான் வச்சிருப்பேன். நான் வந்து கேஷுவல் ஈஸி வச்சிருக்கேன். ஈஸி வைக்கல. வச்சிருந்தோம்னா இதோட ஈஸியா இருந்திருக்கும். நார்மலுங்கிறதுனால கொஞ்சம் ஹார்டா இருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. இவனுங்க அது நார்மல் ஈஸிக்கும், கேஷுவல் ஈஸிக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு இவனுங்கள போட்டு தள்ளிருவோம் நண்பர்களே. நம்மட்ட ஹெச்பிக்கும் கொஞ்சம் இது இருக்கு. அதுவரைக்கும் சந்தோஷம். என்ன ஆர்மர் தான் பிரேக் ஆயிரும்னு நெனைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில. ஏன்னா இவனுங்க பயங்கரமா அடிக்கிறான். இவன் வேற நண்பர்களே ஒரே ஒருத்தன் நின்னு நம்மள டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்கான். டேய் சீக்கிரம் செத்து தொலடா! எனக்கு வேலை இருக்கு. ஓகே நண்பர்களே அவனையும் முடிச்சு விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் நண்பர்களே கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டோம்னா வெளியே போயிரலாம் இந்த ஏரியாவை விட்டு. ஓகே இவனுடைய இதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் ஓகேவா? இதுவும் நமக்கு யூஸ் ஆகும். இதை நம்ம ட்ரிபியூட் பண்ணுனோம்னா ஓகே. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா கிராஷ் ஆகி தொலைச்சிட்டு கேமு.
அப்புறம் தான் உங்களுக்கே தெரியுமே கிராஷ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு. சேவ் ஆனதெல்லாம் போயிடுச்சு நண்பர்களே. நான் அங்கேயே கட் பண்ணிட்டேன் சேவ் பண்ணிட்டு கொஞ்சம். அதனால் அந்த இது கொஞ்சம் தப்பிச்சுது. மிச்சபடி இதெல்லாம் சிக்கி சின்னாபின்னமாயிட்டு மிச்சம் இல்லை எல்லாமே. ஆனால் பரவாயில்ல, நான் ஒன்றும் அவ்வளோ தூரம்லாம் வரல. அடுத்த லெவலுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கே இந்த நிலைமை என் மொபைலு. பாருங்கள் எப்படி திக்கி திணறுதுன்னு பாருங்கள். இந்த கேமை இதுக்கு மேலே விளையாடவான்னு தான் யோசித்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு இந்த கேமை விட்டுருவோன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே மட்டும் இப்படி ஸ்டக் ஆக ஆரம்பிக்கல. இந்த அஞ்சோனில் வந்ததுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வேர்ல்டுலேயும் ஒவ்வொரு ஸ்டக் ஆகுது. நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்போமா இவனுங்க 2 பேர் கூடயும். எப்படினாலும் நம்மளை போட்டு தள்ள போகிறாங்கன்னு தெரியுது. இருந்தாலும் ஒரு கிளிக்கிங் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு விடுவோமே. ஓகேவா? இவனுங்கக்கிட்டே நம்ம வந்து சண்டை போடாமல் அடுத்த பாஸ் ஃபைட் தான் நண்பர்களே இவனுங்க. இவனுங்க யாருன்னு தெரியுதா? டீரெக்ஸ் மண்டையனுங்க தான். ஏன்டா வாங்கடா பல்லி பாய்ஸ். வெறும் பல்லினம். எங்கள் வீட்டில் பார்த்தா உங்களை விட மாட்டாது. எங்கள் பூனைலாம் உங்களை வேட்டையாடும். ஆனால் நீங்கள் என்ன இப்போ வேட்டையாடுறீங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான் வித்தியாசம் கேமில். நீங்கள் அப்போ பாருங்கள், யோசிங்க நண்பர்களே. நம்ம உலகம் மட்டும் ஆர்க்குக்கு திரும்பவும் நம்ம ஆர்க்குக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிலமை இதுதான். சாதாரண மக்கள்கள்லாம் வேறு வழி இல்லை. பணக்காரங்க கூட கன்னுலாம் வச்சுருப்பாங்க, சுட்டு தப்பிச்சிருவாங்க. ஆனால் சாதாரண மக்கள்களுக்கு ஒன்றுமே கிடையாது கையில். இப்படி தான் சாக வேண்டியது இருக்கும். அதான் உண்மை. ரைட்டு, இப்போதைக்கு இவனை போட்டு தள்ளுவோம். ஓகேவா? டேய் செத்து தொலைஞ்சிட்றா இவனை வேறு நண்பர்களே. எல்லாத்தையும் பிச்சு போட்டான் நண்பர்களே. உடம்புல உள்ள எல்லா ஆர்மரும் போயிடுச்சு. டேய் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காடா தம்பி. நான் டென்ஷன் ஆயிடுவேன் பார்த்துக்க. ரொம்ப மோசமானவன். ஓகேவா? ரைட் நண்பர்களே, இப்போதைக்கு நம்மகிட்ட ஹீலிங் போர்ஷன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே செத்துருப்போம். அது பேர் என்ன போர்ஷன்னு தெரில. ரைட்டு, நான் இது வரைக்கும் எதையுமே பார்த்தது கிடையாது. செஞ்சோமா போனோமா அவ்வளோதான் இருப்பேன். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். அவ்வளோதான் நண்பர்களே. 2 பாய்ஸும் செத்து போயிட்டானுங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் முடியலை, விளங்கிரும். அவ்வளோதான் நண்பர்களே. நம்மளை முடிச்சு விட்டாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மகிட்ட இதுக்கு மேலே சண்டை போடுறதுக்கு உடம்புல தெம்பில்லை நண்பர்களே. ஏன்னா ஆர்மர் எல்லாத்தையும் பிச்சு விட்டானுங்க. ஆர்மர் இருந்தால் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக சண்டை போடலாம். இது அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டானுங்க. ஒருத்தன்கிட்டே சிக்கி சாவும். 2 பேர்னா வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். போன் வேறு கிராக் விட்டுருச்சா? போன் கிராக் விட்டுச்சுனாலே அவ்வளோதான், சொல்லி முடிச்சிட்டானுங்களா? ஓகே. நமக்கு தான் இது புதுசு இல்லையே. பழகி போனது தான் இப்படி அடி வாங்கி சாகுறது. ஓகே, அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா வேறு என்ன ஆயிருக்கும்னு யோசிக்கிங்க. வேறு ஒன்றும் ஆகலை. திரும்ப ரீஸ்பான் ஆகி நம்ம சும்மா இல்லாமல் என்ன செஞ்சிட்டோம், வெளியே போய் கேவுக்கு போயிட்டோம் நண்பர்களே. அதான் நம்ம பெரிய பண்ண 2வது தப்பு. ஏன்னா அசால்ட்டாக நம்ம கேவாவது முடிக்கலாமே நினச்சேன் இன்றைக்கி ஒரு இதில் சந்தோஷமாக இருக்குமேனே. ஆனால் கேவுக்கையும் முடிக்க முடியாமல் நான் திக்கி திணற வச்சுட்டானுங்க நண்பர்களே. முதல்ல எந்திரிச்சு இப்போதைக்கு வீட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லா லூட்டையும் எடுத்துகிட்டு நான் கிளம்பிடுவேன். ஆனால் கேவுக்கு போனால் தான் பெரிய தப்பாக போச்சு. 2வது தப்பு. 2வது வாட்டி என்னை கடுப்பாக கிளப்பிட்டாங்க. ஆனால் உள்ளே போனதுக்கு நான் ஒரே ஒரு இதை மட்டும் வித்தியாசமாக பார்த்தேன். அது என்னன்னு தெரியலை. நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சும்மா ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சும்மா போய் எப்படினாலும் சாவ போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு கேவுக்குள்ளே போய். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சாவோமேன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு அது என்னென்னு காமிக்கிறேன். ரைட், இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் நண்பர்களே. நமக்கு வந்து வேறு வழியே இல்லை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நம்மளோட குவாட்ஸில் தான் பாவம் கடைசி வரைக்கும் இங்கேயே நின்றுச்சு. ரைட் நண்பர்களே, இப்போ வந்து கேவுக்குள்ளே என்ட்ராய் ஆச்சு. கேவுக்குள்ளே என்ட்ராகி கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கேன். பாருங்கள் எப்படி ஸ்ட்ரக் ஆகி தொலையுதுன்னு. சும்மாவே இப்படி ஸ்ட்ரக் ஆகும். இதில் வேறு கேவு டஞ்சியோன். இன்றைக்கி நல்ல நாள்ரா. எனக்கு கண்ணெல்லாம் வலிச்சு போச்சு நண்பர்களே. இந்த ஸ்டக்கை பார்த்து விட்டா என் மண்டையில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் போல். இந்த கேமை நிறுத்திடலான்னு இருக்கேன். ஓகேவா? எனக்கு இது என்னால் முடியலை உண்மையிலே. அதான் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு உள்ளே போவோம். உள்ளே தூரம் போயிட்டு பார்க்கலாம். ஆனால் இந்த கேமில் வந்து வேறு ஏதாவது வெர்ஷன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துடலாம் நண்பர்களே. அடுத்த வாட்டி நம்ம வந்து வேறு ஏதாவது வெர்ஷன் ஏற்றி ட்ரை பண்ணலாம். இதை எதுக்குடா முடிக்கன்னு கேட்டிங்கன்னா பார்ப்போம். ஏன்னா நான் கண்டினியூ பண்ணாலும் பண்ணுவேன். ஆனால் எண்டாக இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியலை. இந்த கேமை விளையாண்டி என் தலை தான் வலிக்குது. ரொம்ப வலிக்குது நண்பர்களே ஒரு வாரமாக. அதான் இந்த கேமை கண்டினியூ பண்ண வேண்டாமான்னு யோசிக்கேன். ஏன்னா உங்களை நான் ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு பயங்கர ஸ்ட்ரக் ஆகுது. மொபைலும் தாங்க மாட்டேங்குது. அதான் ஓகேவா? இப்போதைக்கு உள்ளே போவோம். நம்மளால் முடிஞ்சதை பார்ப்போம். நீங்கள் வேணால் சொல்லுங்கள், வேறு ஏதாவது நான் உங்களுக்கு பிடிச்ச கேமிலே லோ எம்பி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நண்பர்களே. ரொம்ப ஜிபிக்கு வேண்டாம், 5 ஜிபி அந்த அளவுக்கு. ஏன்னா இதுவே ஒரு 4 ஜிபி கிட்ட ஸ்பேஸ் பிடிச்சி வச்சுருக்கான் அந்த கேமு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1 ஜிபி அந்த கேமில் நான் விளையாண்டு போடுறேன். ஓகேவா? இப்போதைக்கு யாருக்கு முடிச்சு விடுவேன் நண்பர்களே. என்னால் முடியலை. ஓகேவா? கோவப்படாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சேன் இது வரைக்கும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன் நண்பர்களே. அதை உங்களுக்கு காமிக்கிறேன்.
எங்க எங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த முக்குல அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா, அந்த டேர்னிங்கில பார்த்தே லெஃப்ட் சைடுன்னு நெனைக்கிறேன். லெஃப்ட் சைட் டேர்னிங்லயே ஆமா. இந்தா விழுந்து ஒருத்தன் செத்து கிடக்கான் பாருங்க. இவனுடைய நெலம தான் நமக்கும் ஆகும்னு நெனைக்கிறேன் இந்த ஏரியாவுக்கு வந்தா. ரைட் இந்த இடத்துக்கு வந்த வரைக்கும் வந்து செக் பண்ணியாச்சு. இனி வீட்ட பார்த்து போவோம் நண்பர்களே. ஒரு புதுசா ஒண்ண கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவரைக்கும் சந்தோஷம். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா, அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில சாகப் போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீலிங் போஷன் எதுவுமே கொண்டு வரல. ஒரு அவசரத்தில வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த சூப் ரெடி பண்ணி அந்த சூப்ப குடிச்சிட்டோம். 15 நிமிஷத்துக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு நெனச்சேன். ஆனா அந்த சூப் ஒண்ணும் அவ்வளோ ஒண்ணும் நம்மள தாக்கு பிடிக்க வைக்கல. கடைசியில செத்தும் போயிட்டோம். ஓகேவா? இந்த கேமோடைய எண்டாவே இருக்கட்டும்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு இதுக்கு மேல இந்த கேம விளையாடவே தோணல நண்பர்களே. கண்ணெல்லாம் வலிக்குது. பயங்கரமா தலை வலிக்குது. இதனால இந்த கேம் முடிச்சிடலாம்னு நெனைக்கிறேன். ஓகேவா? கோவப்படாதீங்க. அவ்வளோதான். வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாரி இன்ட்ரெஸ்ட்டான கேம்ஸ்லாம் போனேன். இது எனக்கு வந்து என் மொபைலுக்கு வந்து இது ஆகல. அவ்வளோதான். மிச்சப்படி வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளோ செஞ்சுட்டு இந்த கேம விடுறதுல எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. நான் முடிக்கலான்னு தான் நெனச்சேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்ட்ட இருந்து விடைபெறுவது ஐஹெச் கேமிங்.